குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி கண்டிப்பாக 12 ராசிக்கு இது முக்கியமான பெயர்ச்சி. 12 ராசி மிஸ் பண்ணாத பெயர்ச்சி. அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பெயர்ச்சி. எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது, இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா? சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? இப்ப அப்படிப்பட்ட சனி பகவானுடைய கிரக பெயர்ச்சி நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர காலத்துல இருக்கிறார். எப்ப அவர் ஜூலை மாசம் 13ஆம் தேதியா வக்ரம் ஆயிட்டார். இருந்தாலும் நவம்பர் மாசம் 28ஆம் தேதிக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க வர்றாரு. ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம். என்ன விஷயம் தெரியுங்களா? இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருவோட சரத்துல, அதுவும் அவரு மீனராசி தான் இருக்காரு, கும்பராசிக்கு வரவே கிடையாது. அதாவது புரட்டாதித்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம். ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க. அப்ப 2 பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார். இதான் இதுல முக்கியமான விஷயம். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் 28க்குள்ள. ஏன்னா நம்முடைய குரு சுக்ரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசி தான். எப்படி லாபகரமான ராசியை சொல்றாங்க கும்பராசி? ஏங்க இந்த ராசியை லாபகரமான ராசிங்கிறாங்க? ஏன்னா இது கால புருஷனுக்கு 11வது ராசி. எப்படி 11வது ராசி? இதோடைய உருவம் பாருங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்களா? கலசம் எந்த இடத்துல இருக்கும்? ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தானே இந்த கலசங்கிற விஷயம் இருக்கும். அப்ப பொதுவா கும்பராசிக்காரங்க பாருங்க, ஒரு மதிப்பு மரியாதையோட அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி. தன்னம்பிக்கையை விடாத ராசி இந்த கும்பராசி தான். தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம், ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசி என்பது அதிகமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் பிரம்மாண்டமா சிந்திக்க முடியாது. எப்படி இவங்கள மாதிரி யாரும் பிரம்மாண்டமா யோசிக்கவும் முடியாது, பிரம்மாண்டமா சிந்திக்கவும் முடியாது. பயங்கரமான திறமையான ஆற்றல் கொண்ட ஒரே ராசி தான் கும்பராசி மட்டும்தான். இவங்களுடைய யோசனை எல்லாம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். லைஃப்ல இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் இந்த கும்பத்தை பொறுத்தவரை. தன்மானத்தோட இருப்பாங்க, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. கும்பம்னா இதான் ஸ்பெஷலே. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால கிரக பயிற்சி கண்டிப்பா இது கும்பராசிக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நல்லா பாத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயத்துக்காண்டி இந்த வீடியோ நீங்க பார்த்துதான் ஆகணும். ஏன்னா உங்க லைஃபே மாத்தும். வக்ரகால சனி நவம்பர் மாசம் 28 தேதிக்குள்ளதான் இந்த விஷயம் உங்களுக்கு லைஃப்ல என்னென்ன விஷயம் மாறப்போகுது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கும்பத்துக்கு இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பாத சனிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? பாத சனி. அதாவது 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலமே பாத சனி. ஒரு மனிதனுக்கு பாருங்க, மங்கு சனி, பொங்கு சனி, அடுத்து மரண சனி சொல்லுவாங்க. அது 3 விதமான சனி வரும். உங்க லைஃப்ல இது எத்தனாவது சனின்னு பாருங்க. எத்தனாம் இடத்துல சனி பகவான், எத்தனாவது ரவுண்டு 7 சனி உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. ஏன்னா இது கடைசி ஒரு காலகட்டம். உங்களுக்கு பாத சனியில இந்த சனி பகவான் நிக்கிறாரு. இப்ப என்னன்னா ஒரு ஸ்பெஷல்னா, இதுல ஏன் நம்ம சனி பகவானுடைய வக்ரகாலம் நிறைய பேருக்கு இந்த 7 சனியை பாதிக்காது, பிரச்சனை கொடுக்காதுங்கிற விஷயத்த நம்ம ஆணித்தனமா சொல்றோம்னா, யாருடைய சுய ஜாதகத்துல, அதாவது நல்லா பாத்துக்குங்க, உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார், அதாவது பிறந்த நேர பிரகாரம். நீங்க இப்ப 3 ராசியில நீங்க பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம் வரும் இதுல? மீனா பாருங்க, அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதம் வரும். அடுத்து சதய நட்சத்திரம் ஃபுல்லாவே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரம், அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை அந்த கும்பத்துல வரும். அப்ப கும்பராசிக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா, நீங்க என்ன லக்னம் அதான் முடிவு பண்ணும். அந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. நட்சத்திர அடிப்படையில தசாபதி சொல்லுவாங்க. அந்த தசாபதிக்கு நீங்க என்ன பிறந்த நேரமோ அந்த லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்க.
இந்த லக்கணத்துக்கு சனி பகவான் நல்லவர், இந்த லக்கணத்துக்கு அவர் கெட்டவர், இவர் வரும்போது இந்த விஷயத்த பண்ணுங்க, இவர் வரும்போது இந்த காரியத்தை பண்ணுங்க, இது சம்பந்தமா படிப்பு கல்வியில போங்க, இது சம்பந்தமா உத்தியோகத்துக்கு போங்கன்னு எதை வச்சு சொல்லுவாங்க? ஒரு ஜாதகத்தை வச்சு, தசாபுத்தியை வச்சுதான் நம்ம மெயினா சொல்லவே முடியும். அதனால நம்ம எல்லா வீடியோலையும் என்ன சொல்றோம், இது ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல சனி பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்புறம் உயிருங்கிறது எங்க இருக்கு? உங்க விதிஜாதத்துல இருக்குது. உடலுங்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன். அதனால நம்ம எல்லா வீடியும் ஒரு பொதுப்பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம். இப்ப உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கார மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப என்ன பாத சனி. இப்ப ஏன் இதுல நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம்னா, உங்களுக்கு பாருங்க சனி பகவானும் குரு பகவானும் சுயசாரம். எப்படி ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதியே அவர் சுயசாரத்துக்கு வந்துட்டார் குரு. அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல அவர் போறாரு. இந்த சனி பகவான் கரெக்டா செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல வர்றாரு. இந்த குருவுங்க ராசியை பாக்குறாரு. நல்லா பாருங்க, குருவுடைய பார்வையும் ராசியில படுது. சனி பகவானும் குருவுடைய நட்சத்திரம் போவதால் 7.5 சனி யாரவே உங்களுக்கு பாதிக்காதுங்கிற விஷயத்த நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியும். அது ஜாதகத்துல எப்படி சொல்லணும், ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தால் இங்க கெட்ட விஷயம் கும்பராசிக்கு இல்ல, 100% இல்ல. இல்லாட்டினா கண்டிப்பா பாதிப்பு உண்டு சனி பகவான் கெட்டு போயிருந்தால். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும். வருமான ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலை ரீதியாக நிறைய விஷயத்த சந்திச்சிருக்கணும். பம்போ வழக்கோ பணம் கொடுத்து ஏமாறுறதோ, சகோதர சகோதரில் ஒரு பிரச்சனையோ, இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையோ, இல்ல படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மையோ, நினைச்ச வேலை அமையல, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்தை தடை பண்ணினார் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு பாருங்க. கும்பராசி எந்த ஒரு மறுப்பு கருத்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு வருமானம் சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, படிப்பு கல்வி சரியில்லை, எனக்கு பம்பு வழக்கு இட சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு, தொழில ஒரு மந்தமான தொழில் கண்டிப்பா 100% தொழில ஒரு தடை சந்திச்சேன், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு கடன் சுமை அதிகமா இருக்குது, பகையை பார்த்துட்டேன், எதிரியை பார்த்துட்டேன், படிப்பு கல்வியில் எதிர்பார்த்த விஷயம் இல்லை, அரசாங்க வேலை கிடையாது, எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட் கிடைக்கல, இது மாதிரி நிறைய விஷயத்த சொன்னது யாருன்னா கும்பம் தான். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்தில் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே கும்பராசி என்பது தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. முதல் பலனை என்ன சொல்லுவோம்னா, வருமான பொருளாதாரம் நகையோ பணமோ வாங்க போறீங்க. என்னங்க 7.5 சனியில போயிட்டு வாங்க போறீங்க, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? 2ன்னா என்ன, பணமா பொருளா நகையாம்பாங்க 2ஆம் இடம். பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும் இந்த வக்ர கால சனி காலத்துல. ஏன்னா குருவோட சாரத்துல போறாங்க. அப்ப நகை வாங்குறதோ இல்ல பணம் வாங்குறதோ இல்ல இடமோ பூமியோ ஏதோ வாங்கக்கூடிய யோகம் வரும். இது சம்பந்தமா வழக்குகள் அரசாங்கம் மூலம் இருந்தால் அந்த வழக்குகள் உங்க பக்கம் சாதகம் வரலாம். அது அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, ஏதாச்சும் ஒரு வில்லங்க இருக்கும்ல. இந்த வழக்குகள் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவுக்கு வரும். எதனால, என்ன காரணம் வழக்குகள் வரப்போகுது, முடிவுக்கு வரும். சனி பகவானுடைய சிறப்பு பார்வை 11ஆம் இடத்தை அவர் 10ஆம் பார்வையாக குருவுடைய நட்சத்திரம் இருந்து பார்க்கும். இந்த குருவும் இந்த சனி பகவானும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த வழக்கு பிரச்சனை இல்லை, இட பிரச்சனை இல்லை, வருமான பிரச்சனை இல்லை, லாப வருமானம் சூப்பரா இருக்கு. இதை வச்சுதான் நம்ம சொல்ற காரணம் எதுவும் இல்லைதான். அடுத்து பாருங்க, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்ப நான் இடம் வாங்க போறேன், வீடு வாங்க போறேன், வாங்கலாம். ஏன் இடம் வாங்க வீடு வாங்கலாங்கிற ஆணித்தனமா சொல்றீங்க. அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையா 4ஆம் இடத்தை பார்ப்பதால் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ நீங்க போகணும் இல்ல வாங்கணும். இதுதான் விஷயம். இந்த வக்ரமான சனி காலத்துக்குள்ள நவம்பர் மாசம் 28க்குள்ள இந்த விஷயம் நடக்கும். பூர்வீக சொத்துல உள்ள சரியாகும். காதல் திருமணம் நடக்கும், 2வது திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு அவர் பிரேக்கே கொடுக்க மாட்டார். ஆவணி மாசத்துல எத்தனை பேர் திருமணம் பண்ண போறாங்க மட்டும் பாருங்க. கண்டிப்பா நடந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. பிடிச்ச பின்னா திருமணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாருங்க, தொழில் உத்தியோகத்துல நல்லா இருக்கும், வெளிநாடு போவாங்க, வெளிநாட்டை வேலை பார்க்கணும், அவங்க அங்கேயே நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை உத்தியோகத்துல தடையே கிடையாது. வேலை உத்தியோகம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரொமோஷனை பாக்குறது யாருன்னா நீங்க எல்லாம் இருப்பீங்க. எதனால சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? நல்லா பாருங்க, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சந்திர பகவான் தான் சொல்லணும், வேலை உத்தியோகஸ்தான அதிபதி. அதாவது இந்த குருவோட சாரத்துல வருமான ஸ்தானத்திலையும் லாபஸ்தான அதிபதி சாரத்துல போறதுனால உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு ஒரு பெரிய தகுதிக்கு கொண்டு போயிடுவார் குருவுடைய பார்வைனால. அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு அனுகூலம் வந்தே தீரும். அது வெளிநாடாலும் சரி, வெளியூராலும் சரி, மீன நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இது எல்லாமே அழகா வச்சு கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு பாருங்க வருமான இன்கம் சூப்பரா இருக்கும்.
இப்ப லாட்ரி அவங்க எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாமா வேணாமா? கண்டிப்பா எடுங்க, உங்களுக்கு அடிக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இந்த சனி வக்ர காலத்துல லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, பணமழை பொழியும்ங்கிற விஷயத்த சொல்லலாம். தசாபதி நல்லா இருந்தால் பெண்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். அரசியல் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, தாராளம் முயற்சி பண்ணுங்க, நல்ல வெற்றிகள் தேடி வரும். குழந்தை பாக்கியம் நிறைவு கிடைக்கும். இப்ப நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தான். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜனவரி மாசம் வந்து ரொம்ப தடை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், இது எல்லாமே நிறைய பார்த்தது யாரும் நீங்க தான். ரொம்ப நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே தடையை சந்திச்சது யாரும் நீங்க தான். இனிமே சந்திக்க மாட்டீங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளையோ, உத்தியோகத்தோ, உயர் பதவியோ, ப்ரமோஷனோ தேடி வரும். நல்ல காலம் உங்களுக்கு வருது. கண்டிப்பா பாருங்க, இந்த நவம்பர் மாசம் 28ஆம் பாருங்க, லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சதயத்துல பிறந்தவங்க, எப்படி சதயத்துல பிறந்தவங்க பயங்கரமா பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. உங்களுடைய பிரம்மாண்ட சிந்தனை பயங்கரமா அனுகூலத்தை கொடுக்கும். இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, சுப செலவு பண்றதோ, சுபகாரியம் பண்றதோ, படிப்புகளில் மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புலாம் பக்காவா இருக்கு. சதய நட்சத்திரம் நீங்க கவலையே படாதீங்க. ஒரு செலவு, நல்ல காரியம், நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த வக்ர காலத்துல பாத்துக்கும். அடுத்து புரட்டாதி சில பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும், ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, உங்களால ஜெயிக்க முடியும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். எந்த காரியத்தாலும் வெற்றிகள் உங்க பக்கம் நிச்சயம் பார்த்துக்கோங்க. இந்த புரட்டாதி பிறந்தவங்க எதனால சொல்றேன்னா, சுப செலவு, சுபகாரியம் வருது. படிப்பு, கல்வியோ, தொழிலோ, உத்தியோகமோ, நகைக்கடையோ, வட்டி தொழில் பண்றவங்களோ, பேங்க்ல வேலை பார்க்குறவங்களோ, ஐடிஐபியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.